1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-10 மாறி மாறி வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து கேபாவுக்கும் பின்பு பன்னிரருக்கும் தரிசனமானார். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்துவதனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகவே இந்த வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு அவர் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அநேக நிருபங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த இயேசுவையே நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அவர் அழுத்த நிறுத்தமாக அநேக நிருபங்களிலே குறிப்பிடுகிறார். ஏன் அப்படி குறிப்பிடுகிறார்? ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்திருக்கவில்லை, அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி யூதர்கள் அப்படியாக நம்பினார்கள். ஆகவே இவ்விதமாக அவர் சொல்ல வேண்டியது அவருக்கு கட்டாயமாக இப்படி சொல்ல வேண்டியது அவர் இருந்தது. ஆகவே தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவர் சொன்னபடியாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கணும். பின்பு 12 தரிசனமானார். அவருடைய சீஷர்களுக்கு கேபாவுக்கு தரிசனமானார். அவருடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். அது மாத்திரமல்ல, அவர் சீஷர்கள் மாத்திரமல்ல, 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே நாளிலே அவர் என்ன செய்தார்? தரிசனமானார்னா அவர் தம்மை வெளிப்படுத்தினார். தாம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நிறுவுவதற்காக அவர் அப்படி செய்தார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிற அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார். இவர் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது அவரை பார்த்தவர்கள் அப்பொழுது இருந்திருக்கிறார்கள். கொரிந்து சபைக்கு இந்த கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது மெய்யாகவே அவர் உயிரோடு பார்த்தவர்கள் அந்த சமயத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் அவர் reaffirmed that Christ has really risen என்று அங்கே சொல்லுகிறார். ஆகவே சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள், ஆனாலும் கூட அநேகர் இருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். யாக்கோபு, கேபா 12 பேர் மாத்திரமல்ல, 500க்கு அதிகமான ஜனங்கள். அதன் பிறகு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். யாரை அவர் சொல்கிறார்? தன்னை குறித்து சொல்கிறார். அகால பிறவி என்று சொல்கிறார். அகால பிறவி என்றால் என்ன? குறை மாதத்தில் பிறந்தவங்க, அவங்க தான் அகால பிறவி. 10 மாதம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அந்த 10 மாதத்துக்கு முன்பாகவே ஒரு 8 மாதத்தில் அப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அகால பிறவி. அகால மரணம் என்றால் என்ன? சிறிய வயதிலே மரித்து போவது, இயற்கைக்கு மாறாக மரிப்பது, ஆக்சிடென்ட்லேயோ சூசைட் பண்ணிக்கிட்டாவோ அப்படிப்பட்ட மரணங்களை நாம் அந்த பார்க்குறோம் இல்லையா? போஸ்டர்ஸில் பார்க்குறோம். இயற்கை எய்தினார் போடுறாங்க. சில இடத்துல அகால மரணம் அடைந்தால் என்ன? இயற்கைக்கு மாறாக இயற்கையாக அவர் மரணத்தை தழுவவில்லை, அதற்கு பதிலாக ஆக்சிடென்ட்லையோ மற்ற காரியங்கள்லையோ தவறி போவது அகால மரணம் என்று அங்கே குறிப்பிடுறார். அதை பார்த்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். இவர் சொல்கிறார் அகால பிறவி போல. அவர் ஒழுங்காக கூட பிறக்கலன்னு சொல்கிறார். அப்படி என்றால் அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே நம்ம கேட்ட வண்ணமாக ஆராதனை வேலையில் அவர் எவ்வளோ மெத்த படித்தவர் இல்லையா? அவர் எவ்வளோ மெத்த படித்தவர். யார் இடத்துல? கமாலியல் என்று சொல்லக்கூடிய வேத சாஸ்திர இடத்துல அவர் பாடங்களை பெற்றவர். வைராக்கியம் கொண்டவர். பரிசேயருக்கு பரிசேயராக அவர் இருந்தவர்.
அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. ஆனாலும் கூட he was very much qualified. He was very much qualified. Even though that Apostle Paul says he was born untimely. அகால பிறவி என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர் சொல்கிறார், தனக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை யார் சொல்கிறார்? அவர் மாத்திரமல்ல, ஆண்டவரோடு கூட இருந்த பேதுருவே சொல்கிறார். பேதுரு என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை போல அதை நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியங்கள் எழுதுகிறான், அதை என்னாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு பெரிய தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அவ்வளவு பாக்கியமான அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை தாழ்த்தி அகால பிறவி போல எனக்கும் அவர் தரிசனமானார் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்த தேவன், மரித்த தேவன் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததுனாலே நம்மளுடைய விசுவாசமானது நிலைத்திருக்கிறது. அவருடைய அன்பானது நம்மளிடத்தில் நிலைத்திருக்கிறது. அவருடைய வசனங்கள் நமக்குள்ளாக நிலைத்திருக்கு. அவர் உயிர் செழவில்லை என்று சொன்னால், அவர் மரித்த தேவனாக அடக்கம் செய்யப்பட்டு மண்ணோடு மண்ணாக அவர் இருந்தார் என்று சொன்னால், நாம் கொண்டு இருக்கிற விசுவாசம் செத்தது, நம்முடைய விசுவாசம் பயனற்றது. எதற்காக நம்ம விசுவாசிக்க வேண்டாம்? அவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் நானும் கூட என்ன பண்ணுவேன்? உயிரோடு எழுந்திருப்பேன். I will rise again because he lives forever. He was resurrected Lord. He died, buried, but he was risen Lord. அவர் உயிர்த்தெழுந்த தேவனார். அந்த உயிர்த்தெழுந்த காரியம்தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. எல்லோரும் மரித்து மண்ணுக்குள்ளாக போனார்கள், அவர் மாத்திரம் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்ப்போம். அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு எழுந்த தேவனாக. ஆகவே நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே அவர் மீது இருக்கிறது. ஆகவே தான் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், மாத்திரமல்லாமல் அவர் வருவதற்காக எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த சபை இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? சபை எதற்காக வைத்திருக்கிறாங்க? மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கா? இல்லை கிரேவியார்டு, நம்ம செத்தாக எங்கே புதைக்கிறது? சபைக்குன்னு ஒரு கிரேவியார்டு இருக்கும், அதில் நம்ம புதைப்பார்கள். அதற்காகவா? பர்த்டே கொண்டாடுவாங்க, அதுக்காகவா? நல்லா சாப்பாடு போடுவாங்க, அதற்காகவா? சபை எதற்காக இருக்கிறது? அவர் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கு தான். எங்கள் சபைக்கு வந்தாக்கா we will give ஆட்டோ ரிக்ஷா, we will search for you an employment, very good job opportunity. அப்படி என்றால் அது ஒரு சோஷியல் கிளப்பு. இட் இஸ் ஏ சோஷியல் கிளப் பெனிஃபிட்டிங் த மெம்பர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கிளப். அந்த கிளப்புக்குள்ள வரக்கூடியவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் கால்ட் அஸ் எ சர்ச். Church must prepare itself for the coming of the master. அவர் வருகைக்கென்று எந்த சபையார் ஆயத்தப்படுகிறார்களோ, we must renew day by day, we must renew ourselves to meet the Lord. அவரை சந்திக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. தெலுங்கில் ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு நிகரான வார்த்தை தமிழ் இல்லை. நான் அதை சரியாக சொல்கிறேன்னான்னு தெலுங்கு சகோதரர் தான் சொல்லுவோம். புனருத்தாரணை, வாட் வி கால் புனருத்தாரணை, வாட் இஸ் ரீபர்த், ரினியூடு லைஃப். எக்ஸலண்ட் வேர்ட் இன் தெலுங்கு. ஆகவே நம்மை புதிதாக மாற்றுவதற்காக, பழைய மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் நம்மிலிருந்து எடுத்து போடுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். எவ்வளோ முக்கியமான காரியம்! இப்போ உயிர்த்தெழுந்ததற்காக இந்த சபைக்கு வந்து உட்காந்துருக்குமா? இல்லை. இந்த உயிர்த்தெழுதலின் காரியம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருதயத்துக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. we have a hope, eternal hope that I will meet the Lord. When I die, I should die with a hope. We must not die as a hopeless people. நம்ம நம்பிக்கையற்றவர்களாக மறிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்க நம்பிக்கையற்றவர்களாக மறிக்கிறாங்க, அலறி துடித்து மறிக்கிறார்கள். ஏன்? அவளுக்கு நம்பிக்கை இல்லை. எங்கே போவோம் என்று அவளுக்கு ஒரு நாளும் தெரியாது. they never know their destination. the heathen, the godless people never know their destination. அவளுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாது. மண்ணோடு மண்ணாக போவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். நாம் மரிக்கும் பொழுது
அவர் வருவார், எக்கால சத்தம் கேட்கும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 5ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அவர் வருவார், வரும்பொழுது எக்கால சத்தம் கேட்கும், அப்பொழுது மரித்தவர்கள் எழும்புவார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட we will caught up in the air with him. எவ்வளோ பெரிய நம்பிக்கை! because he lives I will also live with him everlastingly. There is no time bound, there is no time for him. அவருக்கு நேரங்கள் காலங்கள் கிடையாது. அவர் அதை கடந்து நிற்கக்கூடியவர். ஆகவே தான் சரியாக சொன்னார் அங்கிள் அங்கே ஆராதனை வேலையில், என்னது டைம்லெஸ். நம்ம சொல்லும்பொழுது, அவரை குறிப்பிடும்பொழுது, அவருக்கான நேரங்களை குறிப்பிடும்போது எப்படி குறிப்பிடணும்? ஃபார் எவர்லாஸ்டிங், நித்திய காலமாக. நித்தியன்றதுக்கு முடிவில்லாத தன்மை, எட்டர்னிட்டி, எவர்லாஸ்டிங் லைஃப், எவர்லாஸ்டிங்லி வி வில் லிவ் வித் ஹிம் என்று நாம் இதை உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், Paul assures that he once died, he was crucified for our sins. It was proven one. We have seen him. One of the apostles says, we have touched him, we have seen him. நாங்கள் அவரை தொட்டோம், அவரை கண்டோம், அவரோடு கூட பழகினோம் என்று சொல்கிறார். He died for us. He was buried. The death could not hold him. இப்போ தரையில் விழுந்த யாரையும் என்ன பண்ணோம்? அந்த மண்ணானது இருக்க பிடித்து கொள்ளும். இட் வில் டீகம்போஸ் அஸ். நம்ம என்னது பண்ணோம்? மண்ணுக்குள்ளே இறங்கணும், நம்ம அப்படியே வச்சுருக்கோம், பத்திரப்படுத்தி வச்சுருக்கோமா, என்ன பண்ணலாம்? பிரித்து மேயும். பிரிச்சிரும். எப்படி சதையா எலும்பா நாட்கள் ஆக ஆக என்னது, அந்த இடத்துல போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. The earth can hold everybody, but it could not hold, the grave could not hold our Lord. தேவாதி தேவனை ஒரு நாளும் அடக்கி வைக்க முடியல. It cannot prevent him. அவரை தடுத்து நிறுத்த முடியல. He was risen Lord. Our Lord is risen Lord. அவர் உயிர்த்தெழுந்த தேவனாயிருக்கிறார். உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 40 நாட்கள் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஜனங்களோடு கூட இருந்தார். அவர் இருந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் he dwelt among his people. Some people could not identify him because of his body. அவருடைய சரீரம் என்ன பிரகாரமாக இருந்தது என்று நாம் ஒரு நாளும் உணர முடியவில்லை. 40 நாட்கள் அவரோடு கூட இருந்தார். ஆகவே அவர் அநேகருக்கு தரிசனமாகி பல காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லிப்பார். அந்த காரியங்களை மாத்திரம் பார்த்து நாம் இந்த செய்தியை முடிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க போகிற யாருன்னு சொன்னால் மகதலேனா மரியாள். லூக்கா சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் 20 வாசிங்க அந்த இடம். 27ஆம் அதிகாரம் வாசிங்க. எத்தனாம் வசனம் அது? வாசிங்க. 28. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆகவே அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அதிக இருட்டோடே கூட இந்த மகதலேனா மரியாள் என்பவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், மற்ற சகோதரிகளோடு கூட அவள் அந்த கல்லறை இடத்துல போகிறாள். முதலாக போனவர் யார் என்று சொன்னால் மகதலேனா மரியாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம், மார்க் காஸ்பல் சாப்டர் 16 verse
9 9ஆம் வசனம். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். யாருக்கு முதல் தரிசனம் கொடுத்தாரு? மகதலேனா மரியாள். அவர் உயிர்த்தெழுந்தார். முதல்ல யாருக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் அவருடைய சீஷருக்கு கொடுக்கல. he revealed himself to Mary the Magdalene என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். முதலாக மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனம் கொடுத்தார். ஏன் அவர் சீஷருக்கு கொடுக்கலன்னா அந்த சீஷர்லாம் என்ன செய்துட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? பயந்து போய் அரைக்கதவை பூட்டி கொண்டு அவர்கள் இருந்தார்கள். மகதலேனா மரியாள் என்ன செய்தால், மற்ற மரியாள் சலோமி அவர்கள் அந்த சகோதரியோடு சேர்ந்து அவர்கள் அந்த கண்டவர்க்கங்களை ஆயத்தப்படுத்தி அந்த ஓய்வு நாள் முடிந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவரை போய் தரிசிக்கணும். அந்த வாஞ்சை யாருக்கு இருந்தது? யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்குதோ அவர்களுக்கு தான் அவர் தரிசனம் கொடுப்பார். நீ சீஷராகவே இருக்கலாம், நீ மெத்த படித்தவராக இருக்கலாம், நீ பாஸ்டராக இருக்கலாம், எல்டராக இருக்கலாம், சபைக்கு ஒழுங்காக வரவங்களாக இருக்கலாம். யாருக்கு வாஞ்சை இருக்குதோ அவங்க படிக்கட்டில் உட்கார மாட்டாங்க. நீ செய்தின்னா படிக்கட்டில் உட்கார மாட்டாங்க. They will not sit on the steps, in the steps. ஆகவே மகதலேனா மரியாள் இவர்கள்லாம் என்ன பயந்து போய் இருக்கிறார்கள், திடனற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மகதலேனா மரியாள் என்றைக்கு அந்த ஓய்வு நாள் முடிந்து அடுத்த நாள் விடியும், ஓய்வு நாளில் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, சனிக்கிழமை எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே சனிக்கிழமை எப்பொழுது முடியும், ஓய்வு நாள் எப்பொழுது முடியும், இந்த நாள் எப்பொழுது வரும், அப்பொழுது ஆண்டவரை நான் தரிசிக்க போவேன், அவருக்கு கந்தவிரமிட நான் செல்வேன் என்ற வாஞ்சை, அவரை பார்க்க நான் செல்வேன் என்ற வாஞ்சை. யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்குதோ அவர்களுக்கு தான் என்ன செய்வார்? அவர் வெளிப்படுத்துவார். எவ்வளோ வாஞ்சை பாருங்கள். ஏன் அந்த மகதலேனா மரியாளுக்கு அவ்வளோ வாஞ்சை? எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? ஏன் அப்படிப்பட்ட வாஞ்சை? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் புக்கா காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் லூக் சாப்டர் 8 verse 2 வாசிங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் நீக்கி ஸ்திரீகளும் ஏழு ஆவிகளை அவளிடத்திலிருந்து விரட்டின மகதலேனா மரியாள். அநேக ஸ்திரீ இருந்தார்கள். மகதலேனா மரியாள் இடத்திலிருந்து எத்தனை ஆவிகளை விரட்டினார்? எவ்வளவு ஆவிகள் அவளுக்குள்ளாக இருந்திருக்கிறது. பிசாசினாலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீ அவள். பிசாசினாலே she was captivated by the spirits, evil spirits. அவள் பிசாசினாலே பிடிக்கப்பட்டவள். ஒரு பிசாசு இருந்தால் என்ன ஆகும்? ஒரு பிசாசையே நம்மளால் சமாளிக்க முடியாது. 7 பிசாசு இருந்தால் எப்படி சமாளிக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. தீயில தள்ளும், நம்ம வாசிக்கிறோம், தீயில தள்ளும், கற்பாறையில் மோதும்படி செய்யும். குழப்பமான ஒரு வாழ்க்கை. நமக்கும் நாம் ஆபத்தை ஏற்படுத்துவோம், மற்றவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கை. ஆகவே இந்த ஸ்திரீயை நேசித்தார் ஆண்டவர், நேசித்தார். அவருடைய வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கையை அவர் பார்த்தார். He looked unto the pathetic condition of Mary Magdalene, who was possessed with 7 spirits, 7 devilish spirits. By His grace, by His compassion, He released her from all the spirits. She became her follower, faithful follower. அவரை மெய்யாகவே பின்தொடர்கிறவர்களாக மகதலேனா மரியாள் மாறினாள். ஆகவே அவருடைய அன்பு ஆண்டவர் மீது எவ்வளவாக அது காணப்பட்டது. ஆகவே தான் எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தார். நாம் கூட நான் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும், நான் எப்பொழுது ஆண்டவரை ஆராதிப்பேன், நான் எப்பொழுது வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி ஆர்வம் இருக்கணும். We should do all these things. Prayer life, worship time and coming to the Lord's house must be a desirable one, enjoyable one. அதை நாம் நேசித்து செய்யணும், கடமைக்காக செய்யக்கூடாது. காலையில் உங்களை எழுப்பணுமா? யாராவது எழுப்பி அன்றைக்கி ஆண்டவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லணுமா? அப்படி என்றால் நீங்கள் என்ன பண்ணல, ஆண்டவரை மெய்யாக நேசிக்கணும். யாராவது உங்களை சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காங்களா இன்றைக்கு, வாங்க ஆண்டவர் வீட்டுக்கு வாப்பா அப்படி என்றால் மெய்யாக நீ ஆண்டவரை நேசிக்கல. மேரி
மகதலேனா மரியாளிடத்தில் ஒருவரும் அவரிடத்தில் கந்தவருக்கும் விடும்படியாக அவரை போய் பார்க்கும்படியாக ஒருவரும் சொல்லலை. அவருடைய சத்தியங்களை கேட்ட அவருடைய சீஷர்கள் எல்லோருமே அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் மகதலேனா மரியாள் ஆண்டவரை பார்க்கும்படியாக அவர் போகிறார். ஆகவே தான் சீஷர்களுக்கு அவர் தன்னை காண்பிக்காமல் முதல் தன்னை நேசித்த, தன்னை மெய்யாகவே அன்பு கூர்ந்த மகதலேனா மரியாளுக்கு தன்னை முதல் தரிசனமாக அவர் காட்டினார் என்று சொல்லி அதிக குழப்பத்தோடு அவள் காணப்படுகிறாள். இருந்தாலும் கூட அவருடைய குழப்பத்தை நீக்கினாள். அவளால் கண்டுபிடிக்க முடியல. அவளால் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியல. என்னுடைய ஆண்டவரை யாராவது எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி, ஆண்டவர் பக்கத்தில் தான் நிற்கிறார், ஆனால் தோட்டக்காரர் என்று சொல்லி மகதலேனா மரியாள் நினைத்து கொண்டு என்ன செய்கிறார், என்னுடைய ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் எங்கே கொண்டு போனால் தெரியுமா உமக்கு என்று கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். எவ்வளவு வாஞ்சை உடையவளாக இருக்கிறார். அங்கே அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும்பொழுது ரபோனி என்று அவரை தெரிந்து கொள்ளும்படியாக மகதலேனா மரியாளுக்கு அவர் சொல்லுகிறார். என்னுடைய சீசர் இடத்துல போய் நீ என்ன செய்ய சொல்லு, என்னுடைய சீசர் இடத்துல போய் சொல்லு, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல். அப்போது அந்த செய்தியை கேட்டு உடனடியாக எங்கே போகிறாள், பயந்து ஒளிந்து மறைந்து கொண்டிருக்கிற சீசர் இடத்துல போய் என்ன செய்கிறா மகதலேனா மரியாள், அங்கே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் என்னோடு கூட பேசினார் என்று சுவிசேஷத்தை அறிவிக்க நல்ல செய்தியை அங்கே சொல்லுகிறவளாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் மீது வாஞ்சை இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் மீது வாஞ்சை இல்லாமல் நம்ம ஒரு நாள் நம்ம வாயை திறந்து சொல்லவே மாட்டோம். அவருடைய சீஷர்களிடத்தில் சொல்கிறான். சீஷர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் மீது அன்பாக இருந்த சீடன் என்று யோவானை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரும் ஓடி வருகிறான். ஓடி வந்து கல்லறைக்குள்ளாக பார்த்து அங்கே துணி சுற்றப்பட்டிருக்கிறதை பார்த்துவிட்டு 2 பேருமே போயிட்டாங்க. யோவானும் போய்விட்டான், பேதுரும் போய்விட்டான். ஏனென்றால் அங்கே ஒன்றுமில்லை. மகதலேனா மரியாள் வந்து பார்க்கிறாள், அந்த கல்லறை இடத்துல வந்து பார்க்கிறாள். இப்பொழுது அங்கே இயேசுவானவர் இல்லை. ஆனாலும் கூட இந்த சீஷர்கள் போன விதமாக அவள் ஒரு நாளும் போகலை. அங்கேயே நிற்கிறாள். திரும்பவுமாக ஆண்டவர் அவளுக்கு தரிசனம் கொடுத்தார். பாருங்கள், சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாதது போல தோன்றும். ஆண்டவரை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட இருக்கிற நமக்கு அநேக துன்பங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வரும். ஆண்டவர் இருக்கிறாரா என்று தோன்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அநேகர் அந்த சமயத்தில் என்ன செய்வார்கள், ஆண்டவர் விட்டு இந்த யோவானும் பேதுருவும் போனது போல போவார்கள். ஆனாலும் கூட மகதலேனா மரியாள் ஒரு நாளும் அவரை விட்டு நீங்கவில்லை. அங்கே அவள் இருந்தார் என்று சொல்லி பார்க்கும். மகதலேனா மரியாள் பாக்கியமுள்ள ஸ்திரியாக அவள் மாற்றப்பட்டாள். பாக்கியமுள்ள ஸ்திரியாக அவள் காணப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? அவரை மெய்யாகவே வாஞ்சிக்கிற ஜனங்களாக, அவர் எப்பொழுது வருவார் என்று வாஞ்சிக்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். நம்ம யாரும் உந்தி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. People must not induce us to know Christ, to love Christ. என்னை யாரும் எனக்கு சொல்லக்கூடாது. எனக்கு சொல்லாமலே ஆண்டவர் மீது அன்பு வர வேண்டும். ஏன்? என்னிடத்தில் இருந்த பாவ கருமங்களை எல்லாத்தையும் நீக்கினவர் அவர்தான். மகதலேனா மரியாள் இடத்தில் இருந்த 7 பிசாசுகளை விரட்டி அவளை சுத்தப்படுத்தி அவளை அன்பு கூறும்படியாக செய்தவர் அவர்தான். ஆகவே அவர் மீது அவர் அநேக அன்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தரிசனமானார், மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், முதலாக தரிசனமானார். அந்த தரிசனத்தில் அவர் பெற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அவரோடு கூட இருக்கும்படியாக எவ்வளோ வாஞ்சை அந்த சகோதரிக்கு இருந்தது போல நமக்கும் கூட யாரும் சொல்லாமலே நமக்கு அந்த வாஞ்சை இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக அவர் நமக்கு குறிப்பிடுகிறார். 2வதாக லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். 2வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
மரித்தார் என்ற செய்தியை கேட்டு அதோடு அவர் கதை முடிஞ்சிடுச்சுன்னு என்று சொல்லி 2 பேர் எம்மாவுக்கு போகிறார்கள். இந்த செய்தியை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆகவே நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், வேதத்தை பார்க்க, இங்கே பாருங்கள். எம்மாவுக்கு 2 சீடர்கள் போகிறார்கள். எங்கேருந்து போகிறார்கள்? எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகிறார்கள். ஏன் எம்மாவுக்கு போகிறார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், இனி அவர் உயிர் செல்லப் போவதில்லை என்று சொல்லி தங்கள் வேலைகளை பார்க்கும்படியாக 8 மைல் தொலைவில் இருந்த எம்மாவுக்கு அவர்கள் நடந்து போகிறார்கள். அதில் ஒருவன் பேர் என்ன? கிளியோப்பா என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு சீடனோட பேர் சொல்லப்படவில்லை. they walked with much fear. அவர் பயத்தோடு அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். they are very much discouraged. அவர் அதைரியப்பட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். போகும்போது அவர்கள் தங்களுக்குள்ளாக என்ன செய்தார்கள்? பேசி கொண்டு போனார்கள். they converse with themselves. அப்படி அவர்கள் பேசி கொண்டு 2 பேர் போகும்பொழுது எதை குறித்து பேசினார்கள்? நீ எப்படி இனிமேல் நீ எப்படி பழைக்க போகிற? ஆண்டவர் இருந்தவரையும் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு, ஆண்டவர் இருந்தவரையும் கதை சொன்னார், இனிமேல் நீ எப்படி பிழைக்க போகிறேன்னு பேசிட்டு போனாங்களா? ஊருக்கு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த போகிறோன்னு பேசி போனாங்களா? என்ன பேசிட்டு போனாங்க? ஆல் அலாங் த வே தே டாக்ட் அபவுட் ஆண்டவரை மாத்திரம்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி மாத்திரமே அவர்கள் பேசி கொண்டு நடந்து போய் கொண்டிருந்தாங்க. எப்போல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசுகிறோமோ அப்போல்லாம் எங்கே யார் வருவா? ஊரு கதை, சொந்த கதை, மற்றவங்களுடைய கதை, அந்நிய கதை, அவங்கள பற்றி குறை, இவங்கள பற்றி குறை, இப்படி சொல்லியிருந்தா ஆண்டவர் வருவாரா? வரமாட்டார். when 2 or 3 people gather in my name, I will be. எங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடியிருக்கிறோம் அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னார். ஆகவே 2 பேராக இவர்கள் ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தங்களுடைய சொந்த கதையை பேசலை, ஆண்டவர் குறித்தே பேசுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவரும் அவர்களோடு கூட நடந்தார். ஆனால் அவர்கள் அறிந்தார்களா? அறியவில்லை. அவரை ஆண்டவர் என்று சொல்லி அறியவில்லை. அவர்களுக்கு எப்படி தோன்றியது? இவர் அந்நியர் என்று ஸ்ட்ரேஞ்சர். First of all, the Lord came into our life as a stranger. We never know him. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நாளும் ஒரு காலமும் நாம் தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், யூதர்களுக்கு அவர்களுக்கு தெரியும் மெசியா என்று அவர்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியும். ஆனால் நம்ம பகுதியில், இந்திய தேசம் மற்ற பகுதியிலலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு தெரியாது. இவர் ஒரு அந்நிய தெய்வம், இவர் வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே தான் நமக்கு அவர் ஒரு அந்நியரை போல இருக்கிறார். பாருங்கள், இந்த வார்த்தையில் வாசிக்கிறோம், அவர்களோடு கூட அவர் சேர்ந்து நடந்தார். he walked with them. சேர்ந்து நடந்தார். அதுதான் முக்கியம். இவர்களுக்கு முன்னாடி போல, இவர்கள் நடக்கும்போது இவருக்கு பின்னாடி வந்து என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறாரா? நம்ம என்ன பண்ணுவோம்? நடப்பது போல் நடந்து வீட்டில் யாராவது பேசுகிறாங்கன்னா ஒட்டு கேட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒட்டு கேட்டு, அம்மா என்ன பேசுகிறாங்க, அப்பா என்ன பேசுகிறாங்க, பசங்க என்ன பேசிக்கிறாங்க, ஒட்டு கேட்குறது. பின்னாடி வந்து ஒட்டு கேட்டாரா? இல்லை முன்னாடி போனாரா? இல்லை, அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போனார். ஆண்டவரை குறித்து பேசும்போது ஆண்டவர் நம்மோடு கூட சேர்ந்து நடந்து போகிற அனுபவம். யார் சேர்ந்து போவா? ஐக்கியம் இருக்கக்கூடியவங்க தான் சேர்ந்து போடுவாங்க இல்லையா? ஐக்கியம் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து போவாங்க. நீங்கள் பீச்சில் உட்காந்து சில இடத்துல பாருங்கள், பீச்சில் உட்காந்து பாருங்கள், சில கப்புள்ஸ்லாம் போவாங்க. புருஷன் வேகமாக நடந்தால் பின்னாடி மனைவி என்ன பண்ணுவாங்க? வேக்குன்னு ஓடுவாங்க. பிள்ளைங்களாம் ஓடுவாங்க. சில குடும்பத்தை நம்ம பார்க்கலாம், மனைவி முன்னாடி போகும், புருஷன் என்ன பண்ணுவார்? குழந்தைங்களாம் தூக்கிட்டு பின்னாடி வருவார். இந்த கையில் ஒரு குழந்தை, இந்த கையில் ஒரு குழந்தை தூக்கிட்டு பின்னாடி போவாங்க. இந்த நடையிலே நம்ம பார்த்துலாம் யார் டாமினண்ட்டு, இந்த வீட்டில் யார் ராஜா, யாருக்கிட்ட கொத்து சாவி இருக்குது அப்படின்னு நடையிலே கண்டுபிடிக்கலாம். நடையிலே கண்டுபிடிக்க முடியும். மனைவி ஏங்கன்னா திரும்பி போனால் கொடுக்கணும் ஓடுவார் குழந்தைய தூக்கிட்டு. அப்போ நம்ம தெரியும். சேர்ந்து நடந்து போகிறவங்க சில பேராக தான் இருப்பாங்க. அவங்க எப்படி சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு நடந்து போவாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்குது? நல்ல
ஐக்கியம் இருக்குது. எவ்வளோ நாளும் தெரியாது, கொஞ்ச நாள் கூட இருக்கலாம் அப்படி. ஐக்கியம் இருக்குது. அங்கே பார்க்குறோம், இந்த 2 சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டு நடந்தார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நடப்பவர் யார் தெரியுமா? நண்பர். அவர் நண்பராக, உற்ற நண்பராக அவர் மாறினார். எப்போதெல்லாம் நீங்கள் அவரை குறித்து பேசுகிறீங்களோ, அவரை குறித்து தியானிக்கிறீங்களோ, எப்பொழுதும் அவருடைய நினைவாகவே இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்மோடு கூட சேர்ந்து நடக்கிறார். நான் உங்களை திக்கற்றவளாகி விடேன், பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை ஒரு நாளும் அவர் விட்டு போகவில்லை. அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளாக இருக்கிறார். உங்களை வழிநடத்துகிற தேவனாக அவரை குறித்து பேசுவதும், அவரை குறித்து தியானிப்பதும், அவரிடத்தில் அவரை ஆராதனை செய்வதும் எப்பொழுதுமே அவருடைய சிந்தனையாக இருக்கும்பொழுது அவர் நம்மோடு கூட சேர்ந்து நடக்கிறார். இப்பொழுது நண்பராக மாறினார். நண்பர் என்று சொன்னால் ஒரு நண்பருக்கு இன்னொரு நண்பருக்கு அநேக குறைகள் இருக்கும் இல்லையா? குறைகள் இருக்கும். இப்படி ஒரு ஃபிலாசபர் சொன்னார், என்ன சொன்னால், எவரி மேன் ஷுட் பரி த ஃபால்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் இன் எ கிரேட் பிட் என்று சொன்னார். அப்படி என்றால் ஒவ்வொருவனும் தன்னை நண்பனுக்காக ஒரு குழியை தோண்டி வச்சுருக்கணுமா? எதுக்கு? நண்பனை போட்டு பாதிக்கிறதுக்கா? இல்லை, நண்பன் செய்கிற குறைகளை நீ அதில் போட்டு மூடணும். குறைகள் இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. 2 நண்பர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னால் ஒருவன் மேலும் ஒருவனுக்கு குறைகள் இருக்கும். கணவன் மனைவி இருப்பார்கள்னு சொன்னால் அவளுக்குள்ளாக குறைகள் இருக்கும். குறைகள் இருந்தால் விட்டு பிரிஞ்சு போகிறதா? நண்பர்கள் குறைகள் இருந்தால் நண்பனை விட்டு பிரிஞ்சு போகிறதா? அப்படி இல்லை. அவனை நீ அதிகமாக அன்பு கூர்ந்தா என்ன செய்வேன்னு சொன்னால், அவனுடைய குறைகள் எல்லாம் அந்த குழியில் போட்டு என்ன பண்ணோம்? புதைச்சிக்கிட்டே வரும். ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, முடிவு பரியந்தும் அவர்களை அன்பு கூர்ந்தார். தன் சிநேகிதனை சிநேகிக்கிற அன்பை காட்டிலும் ஒரு சிநேகம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். நண்பருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேறு அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனிடத்தில் இன்னொரு மனுஷனிடத்தில் குறைகள் இருக்கும். அந்த குறைகள்லாம் நீ பெரிதுபடுத்தாமல் என்ன செய்யணும்? அதையெல்லாம் புதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அவங்க பேசிக்கொண்டு நடக்கிறார்கள். அவர் முன்னாக நடக்கலை, பின்னாக நடக்கலை, அவளோடு கூட சேர்ந்து நடந்தார். எப்படிப்பட்டவர்? இவர் ஆண்டவர், இவர்கள் குறைவுள்ளவர்கள். அவர் நிறைவானவர், இவர் குறைவுள்ளவர்கள். அவருடைய அவர் ஞானவான், ஞானத்திலே பெருத்தவர், இவர்கள் ஞானத்திலே குறைவானவர்கள், அறிவியலிகள், ஃபூலிஷ் பீப்புள். அவர்கள் பேசிக்கொண்டு நடக்கிறார்கள். நீங்கள் பேசிக்கொண்டு நடக்கிறீர்கள் யாரை பற்றி என்று கேட்கிறார். அவர் சொல்கிறாங்க, இயேசுவானவரை பற்றி. இயேசுவானவரை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு நடக்கிறோம் என்று சொல்கிறார். என்ன காரியம் நடந்தது? எருசலேமிலே நடந்ததே நீ அறியவில்லையா என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் முழு கதையும் சொல்கிறாங்க. இயேசுவானவர் எப்படி அவர் போதித்தார், எப்படி அற்புதங்களை செய்தார், கடைசியாக சிலுவையில் எப்படி அவரை கொன்றார்கள் என்பதை குறித்து அவருக்கு சொல்லிக்கொண்டே போகிறார்கள். நடுவில் குறுக்கிட்டு ஒரு நாள் என்ன சொல்ல, அவர் இதெல்லாம் தெரிந்துக்காத, வாயை மூடுங்கன்னு ஒரு நாளும் சொல்ல. நண்பன் என்ன சொல்ல மாட்டான், he will have a good ear to hear. ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாமே தெரிந்திருந்தாலும் கூட நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை, நண்பர்கள் தெரிந்த காரியத்தை சொன்னால் என்ன பண்ணுவான்? நிறுத்துங்க, எனக்கு இந்த காரியம் தெரியும்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. அவர் சொல்ல விட்டு அவர்கள் சொல்லுவாங்க, மனதையெல்லாம் ஊற்றும்படியாக, அவங்க மன கிளேசத்தை எல்லாம் ஊற்றும்படியாக அவர் அனுமதித்தார் என்று சொல்லிப்பார். கடைசியாக ஒரு நண்பன் தான் என்ன செய்ய முடியும்? கண்டிக்க முடியும். நம்ம ப்ராவர்ப்ஸில் வாசிக்கிறோம், நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். நண்பன் கொடுக்குற அடி அது நல்லது என்று வாசிக்கிறோம். நண்பன் கொடுக்குற கொட்டு நல்லது என்று வாசிக்கிறோம். நண்பன் தான் என்ன செய்வான்? உன் முகத்தில் கறி பூசியிருக்கான்னு சொல்லுவான். ஒரு எனிமி சொல்லுவானா, கறியை பூசிக்கிட்டு வர முகத்தில் சூப்பராக இருக்கம்மாப்பா அண்டு ஒரு எனிமி என்ன பண்ணுவான்? உன்னை நேசிக்காதவன் என்ன பண்ணுவான்? நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை, முகத்தில் யூ ஹாவ் டர்ட் இன் யுவர் ஃபேஸ், என்ன செய்வான்? வா ஜாலியாக வெளியே போகலான்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு போவான். ஏன்? உனக்கு அவமானங்கள் வரட்டும் என்று. ஒரு நண்பன் என்ன சொல்லுவான்? போய் முகத்தை தொடன்னு சொல்லுவான், க்ளீன் யுவர் ஃபேஸ்ன்னு சொல்லுவான். ஆகவே இவர்கள்
ஆண்டவர் மெய்யான நண்பனாக இவர்களுக்கு மாறினதுனால அவர்களை கண்டிக்கிறார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லுகிறார். 25ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். ஆண்டவர் எப்பொழுதுமே பாராட்டி கொண்டே இருக்க மாட்டாங்க. பாருங்களேன், ஆண்டவர் எப்பொழுதுமே செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டார். செல்லம் நீ என் செல்லம் அப்படின்னு செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டார். ஒரு அடி கொடுப்பார். அடி கொடுத்து உன்னை சீர்திருத்துவதற்காக என்ன பண்ணுவான்? அடி கொடுப்பார். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பாய்க்கிறான். பிரம்பு எடுத்து அடிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? நீ அடிக்கணும். அடிக்காம செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருந்தான்னா என்ன பண்ணுவான்? அவன் வேற ஒருத்தவனை செல்லம் கொஞ்சிக்கிட்டு போயிடுவான். பிரம்பை எந்த இடத்துல அடிக்கணுமோ அடிக்கணும். எந்த இடத்துல அவனை தாசா பண்ணணும், அவனை எந்த இடத்துல புத்திமதி சொல்லணுமோ சொல்லி செய்யணும். அதுதான் உண்மையான பேரண்டிங். ஆண்டவர் வீட்டில் எப்பொழுதுமே உங்களை செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆசீர்வாதத்தையே சொல்லி கொண்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் சபையை விட்டு போயிடுவீங்க, நீங்கள் சபைக்கு வராமல் உங்களுடைய வருகை நிறுத்திடுவீங்கன்னு சொல்லி ஆண்டோடைய கண்டிப்பாக சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. தான் நேசிக்கிற எந்த புத்திரனையும் அவர் என்ன செய்கிறாரு? இவையில் சேஸ்ட் அண்டு பிரிங் பேக் என்று வாசிக்கிறோம். சேஸ்டனிங் என்று வாசிக்கிறோம். யாருக்குமே என்ன பண்ணுறாரு? தான் நேசிக்கிறவர்களை அவர் சிற்றித்து அரவணைத்துக் கொள்கிறார். கண்டிப்பு இருக்கிறது, பிரம்பு இருக்கிறது. சபையில் என்ன இருக்குது? பிரம்பு இருக்கிறது, கண்டிப்பு இருக்கிறது, கடுமையான சொல்லு இருக்கிறது. பிரதர், இது எங்களுக்கு மாத்திரம் தானே? உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் தான் ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். யாருக்கு அதிகமாக கிடைக்கும் தெரியுமா? கேட்குறவங்களுக்கு அதிகமாக தண்டனை கிடைக்கும். போதகம் பண்ணுற நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ நடக்கலைன்னு சொன்னால் ஊருக்கு தான் உபதேசம் என்று சொல்லி மற்றவர்கள் உபதேசம் பண்ணி அதை நீ கை கொள்ளாதவனாக இருந்தால் மிகுந்த அடி யாருக்குன்னு சொன்னால் போதகருக்கு தான் அடி. ஆகவே எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சபையில் கண்டிப்பு இருக்கிறது. சபையில் கடுஞ்சொல்லாலே சொல்லப்படும் உன்னுடைய பாவங்கள் எதிலிருந்து நீ மாற வேண்டும் என்பதை சொல்லுவார்கள் தான். பேரன்பு கொண்டு நேசிப்பதினாலே அங்கே சொல்லுகிறார்கள். காலில் ஒரு புண்ணு வருது, டயபெட்டிக் புண்ணு வருது, கேங்க்ரீன் செட் ஆகுது. டாக்டர் என்ன சொல்கிறாரு? கட்டிக்கிட்டு போமான்னு சொன்னாக்கா அவர் அன்பாக இருக்கிற அந்த பேஷண்ட்டு மேலே, ஐயோ அந்த பேஷண்ட்டுக்கு வலிக்குமே என்று சொல்லி புண்ணு வந்திருக்கிறது. டயபெட்டிக் பேஷண்ட் ஹேஸ் எ wound in his legs. சும்மா மேலோட்டமாக அதை மருந்து தடவி பூசி நல்லா சுகமாக இருப்பா அப்படின்னு நினச்சிட்டாக்க என்ன ஆகும்? சில அப்படியே கேங்க்ரைன் செட் ஆகி ஃபார்ம் ஆகி என்ன ஆகும்? ஒரு நாள் உயிரே போயிடும். அவன் என்ன செய்யணும்? The doctor should clean and operate it. வெட்ட வேண்டிய இடத்த வெட்டி அதை என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும். அதுதான் உண்மையான டாக்டர். பேஷண்ட்டு மேலே அன்பு கொண்ட அங்கே மருத்துவராக இருக்கிறார். வலிக்கும் தான், குத்தும் தான், ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கணும், மனம் மாறணும். இவர்களோடு கூட சேர்ந்து போனார், நண்பராக இருந்தால், ஆனாலும் கூட புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவளே என்று சொல்லி அவளை கண்டிக்கிறதை பார்க்கிறோம். யார் கண்டிப்பா? ஒன்லி a teacher can condemn. ஒன்லி a teacher can advise. ஒரு வாத்தியார் தான் என்ன செய்ய முடியும்? அங்கே கண்டித்து உணர்த்த முடியும். இப்படி படிக்காமல் இருந்தாக்கா நீங்கள் என்ன போகணும்? எங்கே போவீங்க? கேட்காத மாரி ஒர்க் ஷாப்புக்கு தான் போகணும். இதுதான் நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. ஒர்க் ஷாப்புக்கு தான் நீ போகணும். இன்றைக்கி ஒர்க் ஷாப்பு தான் ரொம்ப காசு வர இடமா இருக்குது. எல்லாம் எங்கே பார்த்தாலும் வாகனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒர்க் ஷாப்புக்கு நல்ல மரியாதை இருக்குது. ஒரு வாத்தியார் என்ன செய்வார்? அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அவனை கண்டித்து உணர்த்தி அவனை திருத்தி படிக்க வைக்கிறது தான் யார்? உண்மையான அங்கே ஆசிரியராக இருக்கிறார். ஆகவே அவள் சொன்னதெல்லாம் கேட்டு அவளை கண்டிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் 27:27 எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவள் விவரித்து காண்பித்தார்.
பாருங்கள் எவ்வளோ பொறுமை பாருங்கள் அவருக்கு, எவ்வளோ பொறுமையாக மோசே முதல்ல சகல தீர்க்கதரிசிகளும் யாரை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியும்படியாக எடுத்து காட்டுகிறார். அவர் தான் நல்ல போதகர், நல்ல டீச்சர். அப்படி தான் செய்வாங்க. இவையெல்லாம் என்னை குறித்து சொல்லுகிறது என்று அவர் சொல்லுகிறார். சொல்லி அவளை திருத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் 28ஆம் வசனம், அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார், அப்பொழுது அவர் அப்புறம் போகிற போல காண்பித்தார். அவர்கள் கிராமம் வந்தது, they reached their destination. The Lord wants them to invite him to their house. அவர்கள் வீட்டிற்கு அவரை அழைக்கும்படியாக அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அப்புறம் போகிற போல் அவர் காண்பித்தார். இவர்கள் என்ன செய்கிறார்கள், நேரம் ஆகிவிட்டது, நீ எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி அவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். அவளோடு கூட போகிறார். இப்போது நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்போ யார் விருந்தினர், யார் அந்த வீட்டினுடைய எஜமான்? சீஷர்கள் தான் எஜமான். அங்கே இவர் யார்? இவர் விருந்தினர். இங்கே பார்க்குறோம் அப்படி தான் அவர் போகிறார். அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு கொடுத்தார். யார் அப்பத்தை எடுத்து கொடுக்கணும்? சீஷர்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தானே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க. பந்தியில் உட்கார்ந்தவொடனே இவர் அப்பத்தை எடுத்து பிக்கிறாரு. உடனே அவர்கள் கண்கள் திறந்தது. இது அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கறது யார்? ஆண்டவர் மாத்திரம்தான் அப்படி செய்ய முடியும். இது ஏற்கனவே அவங்க பார்த்துருக்குறாங்க, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்த்துருக்குறாங்க. He only has the power to break the bread. Even though it may be their home, but the Lord is the owner. He is the master of the house. He is a master over them. அவர்கள் மீது அவர்தான் அங்கே அதிகாரியாக இருக்கிறார். He has the authority to break the bread. அங்கே அவருக்கு பிட்டு கொடுத்தார். முதல்ல அவர் ஸ்ட்ரேஞ்சராக வந்தார், அந்நியராக இருந்தார். பிறகு அவர்களோடு கூட நடக்கும்பொழுது அவர் எதுவாக மாறினார்? நண்பனாக மாறினார். அவர்கள் கண்டிப்பதிலே நண்பனாக மாறி அவர்களுக்கு புத்திமதிகளை சொன்னார். பிறகு எல்லா தீர்க்கதரிசி முதலான காரியங்களை அவர்களுக்கு சொல்லும்பொழுது அவர்களுக்கு அவர் போதகராக மாறினார். கடைசியாக அவர்களை ஆளும்படியாக அவர் எஜமானனாக அங்கே மாறினார் என்று சொல்லிப்பார். இது அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் செய்த அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம். 20வது அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஜான் காஸ்பல் சாப்டர் 20 verse 19. அன்றைய தினமே அவர் உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே என்ன செய்கிறாரு? The very day he was resurrected, he came into a room where his disciple out of fear were locked inside a room. அங்கே ஒரு அறையிலே தங்களை பூட்டி கொண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற மத்தியில் அவர் என்ன செய்தார்? அவர்கள் நடுவாக வந்து நின்றார். இவர்கள் யார்? இவர்கள் சீஷர்கள். They are his disciples. They have seen his miracles also. அவர் அற்புதங்களை செய்த காரியத்தை பார்த்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இவர்கள் சிலுவையிலே அவர் அறையப்படும் போது விட்டு ஓடினவர்கள், அவர் உயிர்த்தெழுந்தபொழுது அவரை பார்க்காதவர்கள், மேரி மகதலினா மரியாதை போல அங்கே நின்று அவருடைய உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்காதவர்கள், இவர்கள் அவரை விட்டு ஓடி போனவர்கள். நம்மை விட்டு யாராவது ஓடி போனாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே விட்டுடுன்னு சொல்லுவோம். அப்படியே விட்டுடு, நம்ம அவங்க போகட்டும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. பயந்து நடுங்கி போய் ஒரு அறையிலே இருக்கிறார்கள். அங்கே என்ன செய்கிறாரு? என்ன சொல்கிறாரு?
உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கலங்கி தியங்கி போயிருக்கிற உன்னை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை சமாதானம். இன்றைக்கு நமக்கு வேண்டிய காரியம் என்ன? சமாதானம். சமாதானத்தை கூறவே நான் வந்தேன் என்று அவர் சொல்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிங்கள். ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 41 verse 9 and 10. நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை சொன்னேன். நீ பயப்படாதே. ஆண்டவர் என்ன சொல்கிற நம்ம பார்த்து? நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத. அடுத்தது, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், தாங்குவேன். பயப்படாதே மகனே, மகளே, நான் உயிரோடு எழுந்த தேவன், பயப்படாதே. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பயத்தினாலே திகிலினாலே காணப்படுகிறோமா? இந்த ஆண்டவர் எங்கே போனார் என்று சொல்லி அந்த சீஷர்களை போல நாம் பயந்து போய் இருக்கிறோமா? பயந்து போய் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நடத்துவர்களாக இருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. அவர் உள்ளே வந்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சமாதானத்தை அவர் கூற வந்தார். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராக இருக்கக்கூடியவர், சமாதானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. வாழ்க்கையிலே பல தருணங்களிலே நாம் பயந்து போய் இருக்கிறோம். அவர் சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே என்று சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஜான் காஸ்பல் சாப்டர் 14 verse 27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை கொடுக்கிறதில்லை. let not your heart be troubled, neither it be afraid. அது கலங்காமல் இருக்கட்டும், பயப்படாமல் இருக்கட்டும். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் ஒரு சமாதானம் கொடுக்குது, உலகம் ஒரு சமாதானம் கொடுக்குது. அந்த சமாதானம் நித்திய சமாதானம் இல்லை. சமாதானம் சமாதானம் என்று சொல்லுவார்கள், அங்கே என்ன வரும்? சமாதானமே இருக்காது. நாடுகளுக்கிடையே என்ன பண்ணுவாங்க? they will reach a peace agreement. நாடுகளுக்கிடையே என்ன பண்ணுவாங்க? நீ ஆயுதத்தை என்னது அணு ஆயுதத்தை போடக்கூடாது, நானும் மிசைலை ஏவ மாட்டேன்னு தே அக்ரி. வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க? முதல்ல பாம்பை எடுத்து அவன் தள்ள தான் போடுவாங்க. பீஸ் அக்ரிமெண்ட்டு. இந்த சமாதான உடன்படிக்கைலாம் ஒன்றுமில்லாமல் போகும். இந்த உலகம் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கிறது. the world will give like that kind of peace agreement, peace. ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். அது நித்திய சமாதானம், சந்தோஷத்தை தரக்கூடிய சமாதானம். அந்த சமாதானத்தில் வேறுபாடுகள் இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. மூன்றாவதான காரியம், பயந்து ஒளிந்து நடுங்கி போய் யாருமற்ற ஆதரவற்ற இருக்கக்கூடிய அவருடைய சீஷர்களுக்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு கொடுக்குற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குற காரியம் என்ன? சத்தமாக சொல்லுங்கள். சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானம் இல்லாத இடத்துல ஆண்டவர் இருப்பதில்லை. அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். உள்ள இதயம் தேங்கி போய் இருக்கிறதா, இல்லை பயந்து போய் இருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எத்தனை காரியம் பார்த்தோம்? முதல்ல மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? அவரை பேரன்பு கொண்டு நேசிக்கணும். அவரை பேரன்பு கொண்டு நேசிக்கணும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் எம்மாவு ஊருக்கு போகிற 2 சீஷர்களை பார்த்த உயிர்த்தெழுந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்தார். அவர்களுக்கு முதல்ல அங்கே அவருக்கு எப்படியாக தோன்றினார்? அந்நியராக, இரண்டாவதாக நண்பராக, மூன்றாவதாக போதகராக, நான்காவதாக அவர்களை முழுவதுமாக ஆளுகை செய்ய.
ஆளுகை செய்யக்கூடாது மாறினார். மூன்றாவது காரியமாக எதை பார்த்தோம்? மூன்றாவது காரியம் சமாதானம் இல்லை. ரூமில் அறையிலே பூட்டி கொண்டு பயந்து தேங்கி கொண்டு இருந்தவர்களுக்கு சமாதானத்தை கொடு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவரை விட்டு ஓடி போனவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவரை மறுதளித்தவர்கள். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியம். 4வது காரியம் என்னென்னு பார்க்கும்பொழுது தோமாவை குறித்து பார்க்கிறோம். தாமஸ் இந்த சமாதானத்தை கூற வந்தார். இந்த அறையிலே சமாதானத்தை கூற வந்தார். அப்போது யார் இல்லை? 11 பேர் தான் இருந்தாங்க, 10 பேர் தான் இருந்தாங்க. அதில் ஒருவன் இல்லை. யார் அவன்? தோமா இல்லை. இந்த தோமா என்ன சொல்கிறான்? ஆண்டவர் வந்தார் என்று அவர்கள் சொல்லும்பொழுது தோமா என்ன சொல்கிறான்? நம்மளுடைய விழாவிலே என்ன செய்யலாம்? அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு, 25ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இப்படிப்பட்ட சந்தேகப்படுகிற நபர்கள், ஆண்டவரை குறித்து சந்தேகப்படுகிற நபர்கள், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொன்னாலும் கூட ஆண்டவர் இருக்கிறாரா என்று சொல்லி உயிர் தெழுந்தாரா என்று சந்தேகப்படுகிற வாழ்க்கை. 8 நாளைக்கு பின்பு தோமாவை அவர் சந்திக்கிறார். பாருங்கள் 27ஆம் வசனம். அங்கே அவர் வந்து நின்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியார். தோமாவுக்கு அவர் என்ன சொன்னார்? அவிசுவாசியாக இல்லாமல். அநேகர் இங்கே நம்ம எப்படி இருக்கிறோம்? அவிசுவாசியார். உயிர்ச்செழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன சொல்ல? விசுவாசியை போல வந்து உட்காந்துருக்கோம். வி லுக் லைக் எ பிலீவர்ஸ், வி சிட் லைக் எ பிலீவர்ஸ் இன் த சர்ச், பட் வி ஆர் அன்ஃபெய்த்ஃபுல். மோஸ்ட் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் denotes we are unbelievers. We never believe God. We never believe the Lord, resurrected Lord Jesus Christ. உயிர்த்தெழுந்த இந்த இயேசுவை நாம் விசுவாசிப்பதில்லை. காரியங்கள் வரும்போது நம்பிக்கையற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம், நம்பிக்கை இல்லாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே தோமாவுக்கு அவர் என்ன சொன்னார்? நீ அவ்விசுவாசியாராமல் விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவர் என் தேவனே என்றார். அதுக்கு இயேசு, தோமாவே, நீ என் கையை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாருங்க. அவன் கீழே அவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே தேவனே என்று தோமா ஒப்பு கொடுக்கிறார். 4 காரியத்தை பார்த்தோம். 5வதாக கடைசியாக நாம் பேதுரை குறித்து வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்தில், இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த பேதுரு என்ன செய்கிறான்? ஆண்டவர் மரிச்சிட்டாரு, இனிமேட்டு நமக்கு வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, வில் கோ ஃபிஷ்ஷிங், ஐ வில் கோ ஃபிஷ்ஷிங்ன்னு நான் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னால், நான் மீன் பிடிக்க போகிறேன். மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னோன்னா கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க? நாங்களும் வரோம். எவ்வளோ மோசமான ஆள் பாருங்கள், எவ்வளோ மோசமான ஆள். இவனையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுக்கிற தன்மை பாருங்கள். இந்த ட்ரங்கர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, யார்? குடிகாரர்கள். குடிகாரன்னு சொல்லக்கூடாது, இப்போ புது வேர்டுன்னா மது பிரியர்கள். த லவ்வர்ஸ் ஆஃப் த alcohol அப்படி தான் சொல்லணுமா? தே காயின்ட் எ நியூ வேர்டு, the lovers of the alcohol. You must not tell drunkards. No. Lovers of the alcohol, spirit. மது பிரியர்கள். அவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவன் அந்த மது பிரியர்கிட்ட போய் நீங்கள் உதவிக்கு கேளுங்களேன், காசு கேளுங்களேன். எனக்கு ஒரு கடன் இருக்குது, ஐ ஹாவ் எ லோன், ஐ ஹாவ் டு ஃபுல்ஃபில் இட். எனக்கு ஒரு கடன் இருக்குது, உனக்கு தேவை இருக்குது, ஐ ஹாவ் எ நீட், எனக்கு கேளுங்களேன். கொடுக்க மாட்டான். குடிக்க வரியான்னு கூப்பிட்டாக்க சந்தோஷமாக கூப்பிடுவான். குடிக்கவா? எவ்வளோ வேணாலும் குடிய வாங்கி கொடுப்பார். அவரும் குடிப்பார், காசு அதிகமாக செலவு பண்ணி சைட் டிஷ் அது இதுன்னு சொல்லி குடிக்கிறதுக்கு மட்டும் உதவி செய்கிறான். ஏன் அப்படி செய்கிறான்? 10 ரூபா எடுத்து உனக்கு உதவி செய்ய மாட்டான். குடிக்க வரியான்னு கேட்டாக்கா, குடிக்க வரியான்னு கேட்டால் குடி மட்டும் வாங்கி ஊற்றுறான். ஏன் ஊற்றுறான்? நீ கெட்டு போவதை பார்ப்பதற்கு. எங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்க, யங் ஏஜில் ஒரு லாயர் இறந்துட்டு போயிட்டார். கல்லீரெலாம் கெட்டு குடியில் கெட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா,
இவன் ஒரு குடி குடித்தாக்கா அவனுக்கும் அதே அளவுக்கு குடி வாங்கி கொடு. ஏன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, உனக்கு அதிகமான என்னது உள்ள உறுப்பு வந்து பாதிக்கப்படு, எனக்கு மட்டும் பாதிக்கக்கூடாது, அவனுக்கும் பாதிக்கணும். நான் ஓசி குடியாச்சும் வாங்கி கொடுத்து அவனுடைய உள்ளுறுப்பெல்லாம் கெடாவு பண்ணுவேன். நான் செத்து போகும்போது மறுநாளாச்சும் அவன் செத்துருவான் இல்லை, இல்லை ஒரு 10 நாளாவது அவன் செத்துருவான் இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணம். அதனால் குடினா ஃப்ரீயாக கூட குடி வாங்கி நண்பர்கள் கொடுக்கறதை பார்க்கலாம். அப்படிப்பட்டவன் தான் யார்? பேதுரு. நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னோடனே இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, நாங்களும் வரோம். எவ்வளோ மோசமான ஆள், எவ்வளோ மோசமான ஆள். இந்த மோசமான ஆளை சந்திக்கலாமா ஆண்டவர்? சந்திக்கலாமா? அவனை போய் சந்தித்தார், அவனை போய் சந்தித்தார். ராவெல்லாம் கடலிலே, திபேரியா கடலிலே அவர்கள் வலையை வீசுகிறார்கள், ஒரு மீன் கூட அகப்படலை. ஆண்டவர் அங்கே வந்து நிற்கிறார். விடிய காலமான நேரத்தில் அட் த டான் he was at the shore of Tiberias. அந்த திபேரியா கடலிலே அவர் நிற்கிறார். பாருங்கள், புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். பாருங்கள், அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். வலதுபுறமாக உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொன்னாங்க. அப்போது வலை கிழியத்தக்கதாக எத்தனை மீன் சாப்பிட்டுது? 150 மீன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டவருக்கு அன்பாக இந்த சீசன் என்ன சொல்கிறான்? இவர் கர்த்தர் என்று சொன்ன உடனே பேதுரு சட்டை இல்லாமல் இருந்தான், சட்டையெல்லாம் அங்கே போட்டுக்கிட்டு அங்கே வருகிறான். வந்து பார்க்கும்பொழுது கரையில் என்ன இருக்குது? கரையிலே 9ஆம் வசனம், அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அவள் வருவதற்கு முன்பாக இவர் எனக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னார். அவளுக்கு வருவதற்கு முன்பாக அவர்களுடைய பசியை ஆற்றுவதற்காக இவர் ஆயத்தப்படுத்தினார். இவர் ஆயத்தப்படுத்தார். நம்ம ஆண்டவருடைய அன்பை பாருங்கள், உன் மீது என் மீது கொண்ட அன்பை பாருங்கள். அவருடைய பசியை நாம் நிறைவேற்றுறோமா? அவருடைய தாகத்தை நாம் தணிக்கிறோமா? அவருக்கு அன்பாக இருக்கிறோமா? அவர் மீது அன்பாக இருக்கிறோமா? அதுதான் அவருடைய பசியை போக்கக்கூடிய காரியம். ஆனால் பாருங்கள், இவர்கள் புறப்பட்டு வருவதற்கு முன்பாக, புறப்பட்டு கரை சேருவதற்கு முன்பாக என்ன செய்கிறாரு? அவர் வந்து இவர்களுக்காக உணவை ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டு நிற்கிறார். அது மாத்திரம் அல்ல, நீ பிடித்து வந்த சில மீன்களையும் கொண்டு வான்னு சொல்லி அவனுடைய உழைப்பையும் என்ன பண்ணுறாரு? கனப்படுத்துகிறார். பேதுருடைய உழைப்பையும் கூட கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதற்கெல்லாம் பேதுரு தகுதியானவனா? இல்லை. உயிர் சேர்ந்த ஆண்டவர் அவனை என்ன செய்கிறாரு? மன்னித்தார். இந்த அதிகாரத்தை தான் கேட்குறாரு, பேதுருவே பேதுருவே என்ன செய்கிற? என்னை நேசிக்கிறாயா என்று ஒரு தடவை கேட்குறார். அதுக்கு என்ன சொல்கிறான் அவன்? நேசிக்கிறேன்னு சொன்னான். திரும்ப கேட்குறார், பேதுருவே. ரெண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி 14ஆம் வசனம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்றார். 3ஆம் தரம் என்ன சொல்கிறார்? 17ஆம் வசனத்தில், சீமோனே என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். எவ்வளோ உள்ளம் உடைஞ்சிச்சு பாருங்க. பேதுருவை அவர் எவ்வளவாக நேசித்தார், பேதுருவை எவ்வளவாக நேசித்தார். அவன் மறுதலித்து போனாலும் கூட, அவரை விட்டு ஓடி போனாலும் கூட, அநேகரை வழிகெடுக்க பண்ணாலும் கூட அவருடைய அன்பு நீண்டு சென்று என்ன செய்து அவனை ரட்சிக்கும்படியாக, அவனை திரும்ப ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வரும்படியாக ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை, இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லிப்பார். ஆகவே 5 காரியங்களை பார்த்தோம். இங்கே பாருங்கள், 5 காரியங்களை பார்த்தோம். உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த 5 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. நாம் பின்பற்றப்பட வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. முதல்ல நாம் மரியாளுடைய வாழ்க்கையில் என்ன நாம் பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? வாஞ்சை. தேவன் மீது வாஞ்சை, தேவன் மீது அளவற்ற வாஞ்சை. ஆகவே தான் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கே கல்லறைக்கு செல்கிறார். ஆகவே தான் முதலாவது தரிசனம் யாருக்கு கிடைச்சிது?
சீஷர்களுக்கு கிடைச்சதா? சீமோன் பேதுருக்கு கிடைச்சதா? யாருக்கு கிடைச்சது? ஆண்டவர் இடத்துல அன்பாக இருந்த சீடன் ஒருத்தன் சொல்லப்பட்டிருக்கு, யோவான். அவனுக்கு கிடைத்ததா? இல்லை. மகதலேனா மரியாளுக்கு கிடைத்தது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு அன்பு மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் மீது? ஏனென்று சொன்னார், அவருடைய பிசாசுகளிலிருந்து அவரை விடுதலை பண்ணினார். நாம் ஏன் அவரை அன்பு செலுத்துகிறோம்? ஏனென்றால் என் பாவ கருமங்களை எல்லாம் நீக்கி அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றினார். நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் எழுதப்பட்டிருந்த என்னை அவர் மீட்டெடுத்தார். சிலுவையிலே பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்தார். பேரன்பு கொண்டு என்னை நேசித்தார். ஆகவே நானும் நேசிக்கும்படியாக செய்தார். மகதலேனா மரியாளுக்கு இருக்கக்கூடிய காரியம் என்ன? வாஞ்சை. அந்த வாஞ்சை இருக்குது. ஆண்டவர் என்று கேட்குறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறார். மெய்யாகவே அவ்விதமான வாஞ்சை, desire to love the Lord more and more, day by day. The desire to love the Lord must grow day by day. அவர் நேசிக்கிற வண்ணமாக நாமும் கூட நேசிக்கிறோம். அவர் பேரன்பு கொண்டு நம்மை நேசித்தார். நாமும் கூட அவ்விதமாக நேசிக்கிறவர்களாக காலம். அப்பொழுதுதான் முதலாவதாக நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். ரெண்டாவதான காரியத்தை என்ன பார்த்தோம்? எம்மாவு ஊருக்கு போகிற 2 சீஷர்கள். இவ்வளோ வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடந்தது. இந்த எம்மாவு ஊருக்கு போகிற இந்த 2 சீஷர்களும் ஆண்டவர் நேசித்தார். ஆகவே ஒரு அந்நியராக, ஒரு நண்பராக, பிறகு ஒரு போதகராக, கடைசியாக அவளோட வாழ்க்கையின் எஜமானனாக மாறினார். நம்முடைய வாழ்க்கையில் எஜமானனாக யார் மாற வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய முழு தன்மையினுடைய அதிகாரத்தை யாருக்கிட்ட நான் கொடுக்க வேணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டாவதாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். மூன்றாவதான காரியம் என்ன? சமாதானம். என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் நிலவ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிற காரியம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? சமாதானம் இல்லாத இடத்துல அவர் இருக்க மாட்டார். அவர் சமாதானத்தை கூற வந்தார், சமாதானத்தை கொடுக்க வந்தார். அது நித்திய சமாதானமாக இருக்கிறது என்று சொல்கிறார். சண்டை சச்சரவுனா நீங்கி என்ன செய்யணும்? சமாதானமாக மாறணும். கோபம், தாபம் எல்லாம் என்ன செய்யணும்? சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக என்ன செய்யணும்? ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னார், நீ எப்படி உன் மனைவியை சமாளிக்கிறேன்னு அவர் இன்னொருத்தர் சொல்லும்போது நான் பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்டேன். அவங்க பேசும்போது ஒட்டு கேட்டேன், பக்கத்தில் இருந்து கேட்டேன். ஐ ஓவர் ஹேட் த கான்வர்சேஷன். நீ உனக்கும் உன் மனைவிக்கும் சண்டையே வராதா? சண்டை வரும். அவர் கோபத்தின் உச்சியில் அவள் கத்தும்போது அவகிட்ட போய் நான் சிரிச்சிடுவேன்னு சொன்னார். ஆடா லூஸு அரை மென்டல்னு சொல்லியிருக்கும் போல இருக்காங்க. மனைவி கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ கோபத்தின் உச்சியில் போனால் கிட்ட போய் முகத்தை பார்த்து சிரிச்சிடுவாளாம். அப்புறம் என்ன? சமாதானம் தான் அப்படின்னாரு. ஒரு அவிசுவாசிக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா? ஒரு அவிசுவாசிக்கு எப்படி மனைவியை சமாதானம் பண்ணணும், எப்படி ஒன்றாக வாழணும், இவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உன்னுடைய கோபம் அடங்கணும். பிஃபோர் த சன் செட்டத் யூ மஸ்ட் reconcile with everybody, with your wife, with your children, with your friends. You must reconcile and go peace in your bed. உன்னுடைய படுக்கைக்கு நீ சமாதானத்தை கூட போகணும். அதே விதமான காரியம் இருக்கக்கூடாது. ஏன்? ராவிலே ஆண்டவர் வந்தால் என்ன பண்ணுவார்? உன்னை கைவிட்டுட்டு போயிடுவார். யாரோட நீ சமாதானமாக இல்லைன்னாக்கா உன்னை கைவிட்டு போய் சமாதானம் பண்ணி நாளைக்கு வாணும். நாளை இருக்குது ஆண்டவர்கிட்ட இல்லை, அழுது புலப்ப வேண்டிதான். சமாதானத்தை கூற வந்தால் சமாதானம் பண்ணவே அவர் வந்தார். பயந்து நடுங்கி போய் இருந்தவருக்கு சமாதானத்தை கொடுத்தார். நான்காவது காரியத்தை என்ன பார்த்தோம்? அவ்விசுவாசியாய் இராமல் எம்மட்டுமா வேஷம் போட்டுன்னு இருப்பேன்னு கேட்குறாரு. ஹவு லாங் வில் பி ஏ ஹிப்போக்ரட்? விசுவாசியை போல் நடிச்சிட்டு இருக்கிற, விசுவாசியை போய் ஏன் நடிக்கிற? எல்லாம் தெரிஞ்சது போல் ஏன் நடிக்கிற? God hates hypocrisy. மாய்மாலத்தை அவர் வெறுக்கிறார். யதார்த்தத்தை தான் அவர் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். நீ யார் என்பதை அவர்கிட்ட சொல்லு. ஆண்டவர் என்ன அவனும் பொய்யன். யாக்கோபுக்கிட்ட கேட்குறார், யாக்கோபே உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறான்? நான் யாக்கோபு, நான் ஒரு எத்தன். நீ இனிமேட்டு எத்தன் கிடையாது, நீ இஸ்ரவேல்.
நான் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னாக்கா என்ன பண்ணுவார்? ஒன்றும் இல்லைடா போடான்னுவார். நான் ஒரு பொய்யன், என் தகப்பனை ஏமாற்றினவன், என் சகோதரனை ஏமாற்றினவன், நான் ஒரு எத்தன் என்று யாக்கோபு சொல்லும்பொழுது உன்னை இஸ்ரவேலாக மாற்றினார். நீ யாருன்னு சொல்லு, நடிக்காத, ஆண்டவருக்கு முன்னாடி நடிக்காத. மனுஷருக்கு முன்னாடி நடித்து நீ என்ன பண்ணலாம்? நடித்து உன் பேரை காப்பாற்றலாம். ஆண்டவருக்கு முன்னாடி நடிக்க முடியாது. யதார்த்தமாக அவரிடத்துல போய் சொல்லு, உண்மையே சொல். அப்பொழுது உன்னை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. தோமா சந்தேகப்படுகிறவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார், சந்தேகத்தை நீக்கினார். அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்று சொல்லி அவனுக்கு கட்டளையை கொடுத்தால் அவன் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தை அவன் தொட்டு முத்தமிட்டான் என்று சொல்லி பார்ப்போம். கடைசியாக பேதுருவை போல பின்வாங்கினவன் ஒருவனும் இருக்க முடியாது. அவ்வளவாக அவனை நேசித்தார். அவன் எங்கே போனாலும் அவனை பின்தொடர்ந்து வந்தார். ஆண்டோடைய அன்பை பார். உன் கணவன் உன்னை எதாவது சொல்லிட்டாக்கா நீ அவனை பின்தொடர்ந்து அவனோடு கூட ஐக்கியப்பட எவ்வளோ கஷ்டப்படுறான். உன் நண்பன் ஏதாவது உன்னை மறுதளித்து ஏதாவது சொல்லிட்டானா, இல்லைனா பல காரியங்களை சொன்னால் அவனோடு கூட எவ்வளவு ஐக்கியமில்லாத தன்மை, எவ்வளோ போராட்டம் இருக்கிறது. இவரை மறுதளித்தாலும் கூட பேதுரை பின்தொடர்ந்து போகிறார். அவன் கெட்டதும் இல்லாமல் மற்றவர்களும் கெடுக்கும்படியாக அவன் செய்தான். ஆனாலும் கூட அவன் மீது பேரன்பு கொண்டு எனக்கு பசி எடுக்கிறது ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்குறார். அவர்கள் வரும் முன்பாகவே அவர்களுக்கு உணவை ஆயத்தப்படுத்தி வைத்து அவர்களுக்கு போஷித்த தேவனாக இருக்கிறார். பேதுரு என்னை நேசிக்கிறாய் என்று 3 முறை கேட்டு அவனை திரும்பவுமாக தன்னுடைய ஐக்கியத்திலே கொண்டு வந்தவரார். ஒருவரையும் ஒரு காலமும் வெறுக்காத தேவன், ஒருவரையும் ஒரு காலமும் வெறுக்காத தேவன். பேரன்பு கொண்டு நம்மை நேசிக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம், பயத்தையும் திகிலையும் நீக்குவோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் காணப்பட ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.